இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட இருக்கார்? ஸோ சிஎம் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? இதனால் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, ஸோ காலி பணியிடங்களை எடுக்கிறதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும், மொத்தம் 28,000 பேர் எடுக்க போகிறாங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா டிசிசியோடைய நியமனத்தில் 2025 நடைபெற்ற டிசிசி நியமனத்தில் முறைகேடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு முதல்வர் விஜய் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் என்ன அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினா மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் இந்த டைம் ஜாயின் பண்ணுறது 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ நான் இந்த ஆண்டுக்குள்ளார வந்துடும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட், ஓகேங்களா, இடைக்கால பட்ஜெட்டில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை உடனடியாக அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்க வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு தான் உங்களால் பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க முடியும். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்போது வரும்? ஸோ எல்லாருமே காத்து கொண்டிருக்காங்க. புதிய அறிவிப்புகள் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி போக்குவரத்து கழகத்துடைய புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகரித்து கொண்டுள்ளது. ஸோ மக்களே, நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ மறக்காதீங்க, கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க. இப்போ இந்த இதெல்லாமே லைசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. 2025 டிசிசியோடைய நியமனங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 2025 பெண்டிங்கில் இருக்கிற டிசிசியோடைய நியமனங்களை ரத்து செய்ய போகிறாங்க. ஸோ நிறைய முறைகேடுகள் டிசிசி நியமனங்களில் 2025 ஏற்பட்ட முறைகேடுகளில் ஸோ 3274 பேர் எடுக்க வேண்டிய டைமில் ஒரு 2500 பேர் தான் எடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற 850 பேருக்கு இன்னும் போஸ்டிங் போடாதனால நிறைய முறைகேடுகளில் இது ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் கண்டிப்பாக இந்த நியமனங்கள் முழுவதுமே ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நியமனத்தில் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கோரிக்கைகளாக இருக்குது. பொறுத்து நாம் பார்க்கலாம். முதல்வர் விஜய் போக்குவரத்து துறையில் புதிய அறிவிப்பாக எப்போ வெளியிட போகிறாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.